நம்ம தோட்டத்துல இன்னைக்கு சின்னதா ஒரு அறுவடை தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னா நம்ம தோட்டத்துல முதல் முறையா வந்து அவரைக்காய் வந்து காய்ச்சிருக்குது. அவரைக்காயும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஸோ காயுமே எந்த அளவுக்கு நல்ல பெரிய காயா இருக்கு, நல்லாவே விளைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய காய்கள் வந்து உள்ள அங்கங்க கிடக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அறுவடை பண்ண போறோம். ஸோ வாங்க அறுவடையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான அறுவடையுமே முடிச்சாச்சு. ஸோ நமக்கு இன்னைக்கு நிறைய காய்களுமே கிடைச்சிருக்குது. காய்கள் எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன காய்கள் அங்கங்கே கிடக்குது. ஸோ 2 நாள் கழிச்சு அது வந்து விளையிற ஸ்டேஜில் இருக்குது. அது நம்ம வந்து அடுத்த நாள் கூட்டுக்கு வந்து நம்ம வந்து அறுவடையுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இல்லை வீட்டு தோட்டத்தில் இதே மாதிரி 1 அல்லது 2 அவரைக்கொடி வச்சாலே போதும், ஒரு தாராளமான காய்கள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.